வணக்கம். மூகா டிவி அன்பர்களுக்கு, நேயர்களுக்கு என்னுடைய பணிவான நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் சித்ரா பௌர்ணமி என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். வருடத்தில் 12 பௌர்ணமிகள் வந்தாலும் சித்ரா பௌர்ணமிக்கு என்ற ஒரு விசேஷ அமைப்புகள் உண்டு. அன்றைய தினம் நாம் விரதமிருந்து, சித்திரகுப்தருக்கு விரதமிருந்து நாம் அவருடைய அருளை பெற உகந்த நாளாக கருதப்படுகின்றது. சித்திரை நட்சத்திரமும் சித்திரை மாதத்தில் வருகின்ற சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரு சேர அமைகின்ற நாள்தான் சித்ரா பௌர்ணமி. வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2026 கிடைக்கக்கூடிய இந்த அற்புத நாளை நாம் தவறவிடக்கூடாது. ஏனென்றால் மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுதலும், அங்கிருந்து நிலவுக்கு முழு ஒளி ஆற்றல் கிடைக்கக்கூடிய தினமாகையால் அது அதிக அளவில் ஒளி அதிர்வலை அன்றைய தினம் பெற்றிருக்கும். இதற்கும் ஜோதிடத்திற்கும் எண்கணிதத்திற்கும் மிக நெருங்கிய நட்புகள் உண்டு. 2, 11, 20, 29, 7, 16, 25 இது மாதிரி தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இதை தவறிவிட வேண்டாம். மற்றும் 1ஆம் தேதியினரும் அன்றைய தினம் வருகின்ற சூட்சமும் சனி பகவானும் வருவதனால் சனி சம்பந்தப்பட்ட அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகக்கூடிய நாள், பாவ நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். யமதர்மராஜனின் உதவியாளராக சித்திரகுப்தர் இருப்பதினால் அன்றைய தினம் அவருக்கு விரதமிருந்து நாம் அனுஷ்டிப்போமானால் அவருடைய பூரண அருளை பெறலாம். இதற்கென்று புராணச் சான்றுகள் நிறையாக இருக்கின்றது. பல்வேறு புராணச் சான்றுகள் இருக்கின்றன. ஒரு சமயம் பார்வதி தேவியா வரையப்பெற்ற அந்த சித்திரத்திற்கு, கைலாயத்தில் வரையப்பட்ட சித்திரத்திற்கு அன்றைய தினம் ஒரு விளையாட்டாக செய்த சிற்பம் ஒரு பெரிய சித்திரகுப்தனாக உருவெடுத்திருந்தது. சிவபெருமான் தன்னுடைய வாயில் பிராணவாயு ஊதி அதற்கு உயிர் கொடுத்தார் என்றும், காமதேவின் வயிற்றிலிருந்து எழுத்தாணையும் கையில் சுவடிகளுடன் அவதரித்தார் என்றும் பல புராண செய்திகள் உண்டு. பின்பு இந்திராணி அம்மையார் அவர் வளர்த்ததாகவும் உண்டு. யமதர்மராஜர் தனக்கு அதிக பலு இருப்பதினால் தனக்கு உதவியாளரை வேண்டி சிவபெருமானை அண்டினார். அதற்காக உருப்பெற்றவர் தான் சித்திரகுப்தர் என்ற மிக நேர்மையானவர், சனி பகவானுக்கு நிகரானவர். நாம் அன்றைய தினம் பாவக்கணக்கு, புண்ணிய கணக்கு இவன் இரண்டையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாள். நாம் விரதம் இருந்தோமானால் அவருடைய அருளை பூரண பெறலாம். அந்த ஒரு காலத்தில் புராண கூற்றுப்படி தக்க பருவமடைந்த அந்த யமதர்மராஜன் தனக்கு உதவியில் வரக்கூடிய சித்திரகுப்தருக்கு நிலாவதி, கர்ணாவதி என்ற 2 மனைமர்களுடன் உலா வந்த காலத்தில் தனக்கு உதவியாளராக அமையப்பெற்று அன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுகின்றது. ஆகையினால் அந்த நாளை நாம் போற்றி வணங்க வேண்டும். அன்றைய தினம் சித்திரா அன்னங்களை சமையலில் சேர்த்து சாப்பிடலாம். தயிர் சாதம், தேங்காய் சாதம், வெண்பொங்கல், உப்பு போடாமல் இவை அனைத்தையும் நாம் அவருக்கு நைவேத்தியம் இன்றி சாப்பிட்டோமானால் மிகப்பெரிய பலன்களை பெறலாம். இது திருச்சிராப்பள்ளியில் கல்வெட்டுகளில் 10ஆம் ஆண்டுகளில் ராஜராஜ சோழன் நிபந்தம் கொடுத்திருக்கிறார் என்ற புராண செய்திகளும் கல்வெட்டுகளில் இருக்கின்றன. அன்றிலிருந்து தொன்று தொற்று இது கடைபிடித்து வருகின்றது. இதற்கு முக்கியம் கொடுத்து இந்த சந்திர ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக இந்த நாளை விரதம் அனுஷ்டித்து அவருடைய அருளை பெறுமாறு நான் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். எண்கணிதத்தில் இதற்கு மிக ஆற்றலான எண்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானின் பூரண அருளும் அன்றைய தினம் கிடைக்கப்பெறுவதனால் அஷ்டம சனி, 7.5 சனி, அஷ்டார்த்தம் சனி இந்த சனிகளும் விளங்குகின்றன. சூட்சமயம்
அன்றைய தினம் 17ஆக வருவதனால் சனி பகவானும் தனக்கு உரிய பங்கனை பெறுகின்றார். ஆகையினால் இந்த நாளை நாம் மிக முக்கிய நாளாக அனுஷ்டிக்க வேண்டும். சூரியனுடைய மறைவும் சந்திரனுடைய தோன்றலும் ஒரு சேர நடக்கக்கூடிய நாள் இந்த நாள். வைகை ஆற்றில் கள்ளழகரை குளிக்கும் நாள், மதுரை சொக்கநாதர் திருமண நாள், அனைத்துமே இதில் நடக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு நாள். ஆகையினால் இந்த நாளை தவறவிடாமல் நான் சொல்லப்பட்ட 2ஆம் தேதி சம்பந்தப்பட்டவர்கள் 7ஆம் தேதி சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக இதற்கு பலனை பெறுவார்கள். மற்ற எண்ணரும் பெறுவார்கள். ஆனால் இவர்கள் யாரும் தவறவிட வேண்டாம். மற்ற எண்ணர்களும் அதற்கு அனுசரித்து மேற்கொண்டு இதனுடைய புண்ணிய பலன்களை பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எண்கணித இனவும் ஜோதிட இணைவும் இதில் ஒரு சேர பங்கு பெறுவதனால் சித்திரகுப்தரை மதித்து வீட்டின் பூஜை அறையில் அவருக்கு தெற்கு புறமாக படம் வைத்து அல்லது சிவபெருமான் படம் வைத்து நாம் வழிபாடு செய்து அவருடைய அருளை பெறலாம். ஆகையினால் இந்த நாளில் ஏதேனும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டினால் உங்களுக்கு அது விரைவாக குணப்படுத்தும் நாளாக அனைத்து விதமான நோய்களும் இதில் குணப்படும், அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும், பாவ கணக்குகள் குறைக்கப்பட்டு புண்ணிய கணக்குகள் அதிகமாக சேருகின்ற நாளாக இந்த நாள் கருதப்படுகின்றது. ஆகையினால் இந்த நாளை தவறவிட வேண்டாம். இதற்கு எண்கணிதம் சம்பந்தமாட்டவர்கள் 2-7 பிறந்தவர்கள் 9ஆம் எண்ணில் பெயர் இருந்தால் நிச்சயமாக இதில் ஒரு சில குழப்படிகளும் வரும். அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு அடியிருக்கின்ற எண்ணினில் தொடர்பு கொண்டால் நான் அதற்கு தீர்வு அளிப்பேன். மேற்கொண்டு எந்த விதமான சந்தேகங்களும் இதில் வேண்டாம். பூரண பலன் பெற சித்ராபரணியை வழிபட்டு நாம் அனைவரும் அருள் பெற இறைவனை வேண்டுகிறேன். அடியில் கண்ட என்னிடம் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு எந்த விதமான சந்தேகங்களையும் தீர்வு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.